வணக்கம் மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். பழைய கடன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். திட்டமிட்ட முடிவுகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியாமல் கூட போய்விடலாம். அப்பாடா, இப்பத்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம்னு நீங்க நினைக்கும் பொழுது இத்தனை நாட்களாக இழுப்பறியில் இருந்த அல்லது நீங்க மறைந்திருந்த ஒரு பழைய கடன் சுமை திடீரென பூதாகரமாக உங்களுடைய முன்னாடி வந்து தலை தூக்க போகுது. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு சீக்கிரத்தில் வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறது. அதை நீங்கள் இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதா, இந்த ஒரு கடனை என்னால் அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா என்று நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த ஒரு குழப்பங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட போகிறது என்று தான் கூற வேண்டும். அது உங்களுடைய மண்டைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் தூக்கமில்லாத இரவுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுக்க நேரிடும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அதை என்னை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே இருக்கும் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜோதிடம் உங்களுக்கு எச்சரிக்கையானது செய்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கஷ்ட காலத்திலும் நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களுக்கு பணத்தை கொடுத்தும் அவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்காமலும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அறிந்தும் கூட எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு முன்னுக்கு வருவதை இதுவரைக்கும் செய்யாமல் இருப்பார்கள். அதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய பழகிய பழக்கங்களுக்குள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் அது நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய வருமானத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாமல் முறையாக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்குள்ள நெருங்கிவிட்டது. நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே இந்த கடன் அரக்கனிடமிருந்து உங்களை காப்பாற்றிவிடும் என்பதை இப்பொழுது நீங்கள் முழுமைக்கும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் முக்கியமாக உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அவமானங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதில் ஒரு கவனத்தை இப்பொழுது நீங்கள் வைத்து விடுவது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதையும் நீங்கள் வெளியில் காட்டாமல் இதுவரைக்கும் சுமந்தீர்கள். மகரம் ராசி அன்பர்களே, சில மனிதர்கள் அழுவார்கள், சிலர் கோபப்படுவார்கள், ஆனால் சிலர் மட்டும்தான் அனைத்தையும் அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள். அந்த அமைதியான மனிதர்களில் நீங்களும் ஒருவராக நிச்சயமாக இருப்பீர்கள். வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் அதை நம்மளால சமாளிக்க முடியும் என்றாலுமே நீங்கள் அமைதியாக சில இடங்களில் இருந்திருப்பீர்கள். அந்த அமைதியை ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அதுவும் ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கும். நான் அந்த ஒரு இடத்தில் அமைதியாக இல்லாமல் ஒரு வார்த்தை பேசியிருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையவே இப்பொழுது நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவங்களை உங்களுக்குள்ள வந்து சேர்க்கும். குடும்பத்திற்காக, பொறுப்புகளுக்காக, மற்றவர்களின் மனநிலைமைக்காக உங்களுடைய சொந்த வேதனைகள் நிச்சயமாக நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பீர்கள். மனதில் 1000 கேள்விகள் இருந்தாலும் முகத்தில் சிரிப்பை வைத்துக் கொண்டு எதையுமே வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்த ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாமலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்ட ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமை சாதாரணமானது கிடையாது. பலர் உடைந்து போகும் இடத்தில் கூட நீங்கள் அமைதியாக நின்றீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் பொறுமையுடன் கையாண்டால், முக்கியமாக கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடையும் ஒரு முக்கியமான ஒரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கிடைக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின் படி சனி பகவான் மனிதனுக்கு பொறுமை, மன உறுதி, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுப்பார். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் பாடமாகவே கற்றுக்கொண்ட சனி பகவான் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான எதிர்காலத்தையும் நிச்சயமாக உருவாக்கியும் கொடுப்பார். இனிமே உங்களுடைய மனதில் வைத்திருந்த பாரங்கள் மெதுவாக குறையக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிடும். உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உங்களுடைய அருகில் வரக்கூடிய ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரலாம். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் அமைதியாக சுமந்த கண்ணீருக்கு மதிப்பு இல்லாமல் போகவில்லை. அந்த அனுபவங்கள் தான் இன்று உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராக உருவாக்க போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி போட்டுவிடும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவானது கைகூடி எல்லாமே போதுமான அளவுக்கு நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அலுவலகத்தில்
பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். உறவுகள் மத்தியில் மரியாதையானது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றப் போகிறது. கடன் பிரச்சனைகளுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில் அடுத்த மாதங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேனாகவும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள உளம் அறிவீர்கள். உடல் ஆரோக்கியம் இப்பொழுது மேம்படலாம். சிந்தனைகளில் ஒரு தெளிவுகளானது பிறக்கும். எவ்வளவுதான் தெளிவுகள் பிறந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள், அதை எப்படி செய்கிறீர்கள் என்பதில் ஒரு கவனத்தை செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சொத்து தொடர்பான பேச்சுக்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். வீடு, நிலம், சொத்து என்பது பலரின் வாழ்நாள் கனவாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் கூட நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்க வேண்டும், குடும்பத்திற்காக ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதுவரைக்கும் நீங்கள் இருந்த நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் பணநிலை, சூழ்நிலை, சரியான வாய்ப்பு இல்லாத காரணங்களால் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமாகிக் கொண்டே தான் நிச்சயமாக போயிருக்கும். அந்த தாமதங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சொத்து தொடர்பான பேச்சுக்கள் மீண்டும் நகரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஆலோசனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நடைபெறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றங்கள் காணுவதற்கான வாய்ப்புகளானது பிறக்கும். மகரம் ராசி அன்பர்களை சனி பகவான் நிலையான சொத்து, பொறுப்பு, நீண்ட கால பலன்களை குறிக்கும் கிரகம் என்று நம்பப்படுகிறது. அதனாலேயே அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். ஒரு நாள் கனவாக இருந்த விஷயங்கள் சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய சொந்த வீடு கனவு அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்கணும், சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை நீண்ட நாட்களாக தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கலாம். இல்லை என்றால் பூர்வீக சொத்து தகராறுகள் சுமூகமாக முடியாமல் கோர்ட்டு கேசுன்னு இழுப்பறியில் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய சில 10 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். தொடர் பேச்சுவார்த்தைகளால் நீங்கள் தைரியமாக எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகள் மூலம் முடியாத விஷயங்கள் கிடையாது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இப்பொழுது பேச்சுவார்த்தையால் ஒரு நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. ஏன் தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர்த்தி காட்டும். சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்கள்ல இருந்த தடைகளானது நீங்கி உங்களுக்கு லாபகரமான முறையில் சொத்துக்கள் அமையக்கூடிய யோகங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமான விஷயங்களுக்கும் நல்ல விதமான காரியங்களுக்கும் நிச்சயமாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். சொத்து தொடர்பான பேச்சுக்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். வீடு, நிலம், சொத்து என்பது பலரின் வாழ்நாள் கனவாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் கூட நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்க வேண்டும், குடும்பத்திற்காக ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதுவரைக்கும் நீங்கள் இருந்த நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் பணநிலை, சூழ்நிலை, சரியான வாய்ப்பு இல்லாத காரணங்களால் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமாகிக் கொண்டே தான் நிச்சயமாக போயிருக்கும். அந்த தாமதங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சொத்து தொடர்பான பேச்சுக்கள் மீண்டும் நகரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஆலோசனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நடைபெறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றங்கள் காணுவதற்கான வாய்ப்புகளானது பிறக்கும். மகரம் ராசி அன்பர்களை சனி பகவான் நிலையான சொத்து, பொறுப்பு, நீண்ட கால பலன்களை குறிக்கும் கிரகம் என்று நம்பப்படுகிறது. அதனாலேயே அவசரப்படாமல் அனைத்து